அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஐசிஎஸ்சி சிலபஸில் கிளாஸ் 7th யூனிட் 2 என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் சேஞ்சஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். சேஞ்சஸ்னால் என்னது அப்படின்னா சேஞ்சஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது தான் சேஞ்சஸ். இது டைப்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா டிசைரபிள் சேஞ்சஸ், விரும்பத்தகு மாற்றம். விரும்பத்தகு மாற்றங்கள். விரும்பத்தகு மாற்றங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, சேஞ்சஸ் யூஸ்ஃபுல் டு அஸ் இஸ் கால்டு டிசைரபிள் சேஞ்சஸ். என்னது, கேர்லிங் ஆஃப் மில்க், பால் தயிராக மாறுவது. அன்டிசைரபிள் சேஞ்ச் அப்படின்னா விரும்பத்தகா மாற்றம். சேஞ்சஸ் ஹார்ம்ஃபுல் டு அஸ், பழங்கள் ரோட்டிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அழுகிறது, ரெஸ்டிங் ஆஃப் அயன் துருப்பிடிக்கிறது, இரும்பு துருப்பிடித்தல். ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னா சேஞ்ச் தட் கேன் பி ரிவர்ஸ்டு இஸ் எ ரிவர்சபிள் சேஞ்ச். மெல்டிங் ஆஃப் ஐஸ், என்னது, இப்போ ஐஸ் என்ன பண்ணுறோம், வெளியே எடுத்து வைக்கிறோம். ரூம் டெம்பரேச்சர்லேருந்து என்ன ஆயிடுது, அது தண்ணியாக மாறிடுது. சரிங்களா. அதே இது திரும்பவும் கூல் பண்ணோம் அப்படின்னா என்ன மாறிடுது, ஐஸ் கியூபாக மாறிடுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் சேஞ்ச். irreversible சேஞ்சுனா சேஞ்சஸ் cannot be reversible is called a irreversible change. burning of candle, ஒரு மெழுகுவர்த்தி எரியறது, burning of candle cannot be என்னது, ரிவர்சபிள். நம்ம ஏற்கனவே சொன்னது என்ன பண்ணலாம், சொல் ரெஸ்டிங் ஆஃப் அயன், அதையும் இதில் என்ன பண்ணலாம், நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். ரெஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடித்தல். எக்ஸோதெர்மிக் சேஞ்ச். Exothermic change அப்படின்னா which heat is released is called exothermic change. heat released அப்படின்னா எக்ஸோ அப்படின்னா அப்படி நான் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா எக்ஸிட். அப்போ இது எக்ஸிட் ஆகுது ஹீட். ஒரு ஷார்ட்கட் மாதிரி. exothermic reaction, a change which heat released is called exothermic reaction. எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா burning of handle, அதாவது கேண்டில், மெழுகுதிரி எரிவது. எண்டோதெர்மிக் சேஞ்ச், the change heat observed is called endothermic change. cooking of heat observed is a endothermic change. cooking of இன்னும் வேறு வகையான சேஞ்சஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். என்னென்னா ஸ்லோ சேஞ்சஸ், the changes takes place longer duration. எக்ஸாம்பிள் என்னது, ரெஸ்டிங் ஆஃப் அயன். ஃபாஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னா the changes that occur very short time. எக்ஸாம்பிள் என்னது, லைட்டிங் த எலக்ட்ரிக் பல்ப். சுவிட்ச் போட்டு லைட் எரியுது இல்லையா, அதான் வந்து ஃபாஸ்ட் சேஞ்ச். நேச்சுரல் சேஞ்சஸ் என்னது, சேஞ்சஸ் occur in nature their own. சரிங்களா, அதான் நேச்சர் சேஞ்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் வருது, டே நைட் சேஞ்ச், அதான் அந்த நேச்சர் சேஞ்ச். மேன்மேட் சேஞ்சஸ்னா the changes that occur due to human activities. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் எதுக்கு ஏற்படுது அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். அதாவது என்ன அப்படின்னா சரியாக அதை வந்து வேஸ்டேஜஸ் என்ன பண்ணுறதில்ல, dispose properly.
டிஸ்போஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் என்ன ஆகுது, பொல்யூஷன் வருது. அதான் மேன்மேட் சேஞ்சஸ். பீரியாடிக் சேஞ்சஸ் அப்படின்னா சேஞ்சஸ் டேக் ரெகுலர் இன்டர்வல்ஸ். டே நைட் சேஞ்சஸ் சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபுல் மூன், அமாவாசை, ஃபுல் மூன் டே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 16 நாள் 15 நாளுக்கு ஒருக்க வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் சேஞ்சஸ். நான் பீரியாடிக் சேஞ்சஸ்னால் த சேஞ்சஸ் டு நாட் டேக் பிளேஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். எடுத்துக்காட்டு லேண்ட்ஸ்லைட், எர்த்குவேக். ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the substance undergoes change of physical properties. The change of solid to be the physical change. The substance change by the physical properties. Physical properties நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னது, கலர், டேஸ்ட், ஸ்மெல், இதெல்லாம் வருது இல்லையா. இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது சேஞ்ச் ஆகிறதுலாம் ஃபிசிக்கல் சேஞ்ச். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ்: no new substance formed. நியூ சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகாது, ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ டெம்பரவரி சேஞ்ச். டெம்பரவரி சேஞ்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள். மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் ரிவர்சபிள். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். கெமிக்கல் கம்போசிஷன் என்ன இருக்காது, அதனுடைய அந்த ரேஷியோ மாறி இருக்காது. அதான் வந்து சொல்கிறாங்க. டிசால்விங். இதில் ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு டிசால்விங். டிசால்விங்னா உங்களுக்கு தெரியும், கரையல். இப்போ வாட்டர், அதில் ஆடு சுகர், வாட்டர் சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்து ஸ்டர் பண்ணோம்னா காக்கணும் என்ன ஆகும், அது இன்னும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனாகத்தான் இருக்கும். அதான் வந்து டிசால்விங். மாற்றம் இருக்காது. மெல்டிங்னு தெரியும். என்னது, சாலிட் சேஞ்சஸ் இன்டு ஏ லிக்விட். Process solid and heating changes into a liquid is called melting or fusion. Solid changes into liquid, change a temperature. அதான் வந்து என்னது, மெல்டிங் இல்லைன்னா ஃபியூஷன். ஃப்ரீசிங்னா என்னது, the process in which liquid on cooling changes into solid. liquid கூல் பண்ணால் சாலிடாக மாறுது இல்லையா, ஃப்ரீசிங். எக்ஸாம்பிள் என்னது, வாட்டர் கூல் பண்ணால் ஐஸ் க்யூப்பாக மாறுது இல்லையா, அதான் வந்து ஃப்ரீசிங். பாயிலிங் அண்ட் எவாப்ரேஷன். இப்போ பாயிலிங், இது பாயிலிங், இது எவாப்ரேஷன். எது ஃபஸ்ட்டு நடக்கும் அப்படின்னா எவாப்ரேஷன் தான். எவாப்ரேஷன் இஸ் எ சர்ஃபேஸ். பாயிலிங்கிறது என்டையர் பாடி. எவாப்ரேஷன்ங்கிறது சர்ஃபேஸில் மட்டும் நடக்கிறது. பாயிலிங் BOIL பாயிலிங் அப்படிங்கிறது என்டையர் பாடி உள்ள எல்லாருமே நடக்கிறது தான் இது. அதான் வந்து பாயிலிங். எவாப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும், ரெண்டாவது தான் பாயிலிங் நடக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா the process in which a liquid on heating changes into vapor is called boiling அப்படின்னு சொல்கிறாங்க. during the boiling the temperature remains constant. இப்போ வாட்டர் அப்படின்னா பாயிலிங் டெம்பரேச்சர் என்னது 100 டிகிரி செல்சியஸ். அப்போ
பாயில் ஆகும்போது இந்த டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். The process in which a liquid changes into a vapor by absorbing the heat energy from its surrounding is called evaporation. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவாப்ரேஷன். பாயிலிங்கும் எவாப்ரேஷனும் வேறு வேறு தான். ரெண்டு ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர் கன்வெர்டட் டு த வேப்பர். ஆனால் எவாப்ரேஷன் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் அதில் நடக்கக்கூடியது. அதே நேரத்தில் பாயிலிங் அப்படிங்கிறது என்டையர் வாட் மொத்தத்துக்கு நடக்கக்கூடியது. சரிங்களா? Changes take place below the boiling point of the liquid. Below the boiling point of the liquid. Factors affecting the evaporation. எப்படி evaporate என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசஸ், evaporation time will be increases. அதே மாதிரி increase a temperature, increase a evaporation. Humidity increase ஆனால் evaporation குறையும். Humidity increase ஆனால் evaporation குறையும். அதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் ஏர், இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் ஏர், இன்க்ரீஸ் எவாப்ரேஷன். கண்டென்சேஷன் அப்படின்னா வேப்பர் கூலிங் டு சேஞ்ச் லிக்விட். வேப்பர் கூல் ஆனால் அது லிக்விடாக மாறுறதா என்னது அப்படின்னா கண்டென்சேஷன் ப்ராசஸ். வேப்பர் கன்வெர்டட் டு லிக்விட், வேப்பர் converted to the liquid while cooling. இதுதான் வந்து கண்டென்சேஷன். இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். ஏன்னா நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம். சப்ளிமேஷன்னா நமக்கு தெரியும். The process solid directly change to the gas இல்லைன்னா vapor. Directly change to the vapor. It is called a sublimation. It is a sublimation. Example சாம்பிள் சொல்லலாம். நாப்தலின் பால்ஸ் கபோர்டில் வைக்கிறது. அடுத்து முக்கியமான டாபிக் வந்துட்டோம், கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா when two or more substance react such a way there is a formation of new substance. One or more substance. இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives carbon dioxide. When one or more, two or more, when two or more substance react to form a new substance, this is called a chemical changes. So chemical changes involve the breaking of old bonds and form a new chemical bonds. That's chemical changes. Characteristics, it is a permanent and irreversible. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா it always involves formation of one or more new substances formed. Completely different from the original substance. Example வந்து பார்த்தீங்கன்னா plants prepare own food process of photosynthesis. It is a chemical change. Respiration. யாரு இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அதான் ரெஸ்பிரேஷன். It helps release the energy needed by the cells of our body. The body is a respiration. However, digestion. During the process, digestion convert the energy to our body. Combustion, it's a chemical change. Burning, it's a chemical change. Burning என்னது? எரியறது, பேர்ன் ஆகிறது. இப்போ சார்கோல்
charcoal, heating, the process in the air, in the presence of the air, the process called is a burning. Resting. Resting என்னது துருப்பிடிக்கிறது. அப்போ when iron objects presence of air and moisture and water to என்னது resting iron. Water, oxygen affect the iron body. It is a resting. Flaky layer develops in the surface. Iron oxide is called resting. The process is called resting. Hydrated iron oxide is called resting. The process is called resting. Cooking of food. Cooking of food is a chemical change in which energy observed the considered is the endothermic change. Cooking of food. Digestion. Endothermic change அப்படின்னா observed endothermic change. Digestion. The process could be broken down into small molecules which can easily observed. Respiration. The process breaking down the food and release the energy carbon dioxide. It is a chemical change. Curdling. Milk occurs adding lime juice or vinegar to the milk. It cannot be converted back to the milk. It is a chemical change. Thank you. We will see you in the next class.